ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி என்ன ரெசிபினா, ரெசிபி வீடியோ மட்டும் இல்லாமல் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்கணும். அந்த மாதிரி நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி கோதுமை ரொட்டியும் பொட்டேட்டோ சீஸ் பாலும் பண்ண போகிறேன். அதோட பாதாம் பருப்பு ஒரு 10 பருப்பு. டெய்லியுமே பாதாம் பருப்பு ஊற வச்சு நைட்டே ஊற வச்சு காலைல தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 5 சாப்பிட்டு போவாங்க. ஸோ வாங்க, நான் நைட்டே என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன், காலையில் என்ன ரெடி பண்ண போகிறேன்ட்டு பார்க்கலாம். நான் நைட்டு தேங்காயெலாம் சின்னதாக கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அந்த தேங்காவை எடுத்து வெளியே தண்ணியில் போட்டு வச்சிடலாம், அந்த ஜில்னஸ்லாம் போகிறதுக்காக. ஸோ அது ஃபஸ்ட்டு ஒர்க்கு. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிடலாம். ஜில்னஸ் போகணும்ல, அதனால் எடுத்து வெளியே வச்சிடலாம். சீஸ் பாலுக்கு தேவையான ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கலாம். ஏற்கனவே நான் ப்ரெட்டு வச்சுருக்கேன். அந்த ப்ரெட்டு ஃப்ரிட்ஜில் வச்சனால நல்லா கிறிஸ்பியாகிடுச்சு. அதை சின்னதாக கட் பண்ணி நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் சீஸ் பிளெண்டட் சீஸ் வச்சுருக்கேன். குட்டி குட்டியாக இருக்கும். சீஸ் பால் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அது. ஸோ சீஸ் பாலுக்கு உள்ளது ரெடி ஆகிடுச்சு. 2 கேரட்டை தோல் சீவிட்டு நம்ம துருவி வச்சுக்கலாம். கோதுமை ரொட்டி பண்ணுறதுக்காக கோதுமை ரொட்டியில் நான் கேரட் தான் துருவி ஆட் பண்ண போகிறேன். அதோட ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சாப்பரில் சாப் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பரில் போட்டிங்கன்னா சாப் பண்ணி நல்லா பொடிசாக சாப் ஆகிடும். பொட்டேட்டோ சீஸ் பால் பண்ணுறதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க ஸ்டவ்வில் வச்சுட்டேன். குக்கரில் வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா சாப் பண்ணியாச்சு வெங்காயத்தை. மேக்ஸிமம் ரொம்ப ஹார்டாக இருக்குது நைட்டே பண்ணி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது காலையில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பெருசாக போட்டால் நல்லா இருக்காது. கொஞ்சம் கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு ஸ்மெல்லெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கருவேப்பிலையும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோதுமை மாவை நான் ஒரு 1/2 கிலோ பாக்கெட்டில் 3/4 பங்கு எடுத்திருக்கேன். கால்வாசி அப்படி வச்சிட போகிறேன். ஸோ எங்களுக்கு இந்த மாவு போதும். இதோட நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தூள் உப்பு தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த மாவுக்கு தேவைக்கு தக்கன உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கல் உப்பு தான் நீங்கள் சேர்க்கணுன்னா நீங்கள் தண்ணியில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பை நம்ம மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட முருங்கைக்கீரைலாம் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்கல, ஸோ நான் கேரட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை எவ்வளோக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜீரகம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், இதுக்கு ரொம்ப ஸ்மெல் கொடுக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொட்டிக்கு ஜீரகம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றுங்க. நம்ம சப்பாத்தி பண்ண போகிறதில்ல, ஸோ ரொட்டி தான் பண்ண போகிறோம். அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். தோசை மாவு மாதிரி ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. ரொட்டி சுடுற அளவுக்கு இந்த பதத்தில் இருக்கணும் மாவு. மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை தள்ளி வச்சுக்கலாம். அடுத்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே தேங்காய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 துண்டு இஞ்சி, 2 பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா. இந்த மிளகா ரொம்ப காரம் இருக்காது, அதனால் 4 மிளகா எடுத்திருக்கேன். 4 மிளகா, கல்லுப்பு, கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பொட்டேட்டோ சீஸ் பாலுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக உப்பு, ஒரிகானோ. இந்த ஒரிகானோ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணால் 1 இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் ரேர்லி டிஷ்ஷஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், பட் ஹோட்டல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும்.
ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உருண்டை உருட்டி நடுவில் அந்த சீஸை கொஞ்சமாக அள்ளி வைக்கலாம். அது சீஸே குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சமாக உள்ளே அள்ளி வச்சுக்கலாம். அள்ளி வச்சுட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா சீஸ் வெளியே தெரிஞ்சால் எண்ணெயில் மெல்ட் ஆகிடும். ஸோ உருளைக்கிழங்கு ஃபுல்லாக சீஸ் வச்சு உருட்டி வச்சாச்சு. இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்குலாம் அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா ப்ரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான். ஸோ ரொம்ப சட்டுன்னு பண்ணிடலாம். பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிப்பியில் இது முக்கியமானது ஒன்று. ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அங்கிட்ட ரொட்டிக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னி தாளிக்கிறது தான். ஸோ இப்போ ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரொட்டி ஃபஸ்ட் தட்டிக்கலாம். ரொட்டி தட்டுறப்ப கையில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை தண்ணியை நல்லா தொட்டுட்டு நீங்கள் இதை தட்டுனீங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டுங்க போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கீழே வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ண போகிறப்ப லைட்டாக நெய்யை தேய்ச்சிட்டு அது மேலே அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோதுமை ரொட்டி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்றே போதும். நம்ம கிட்ஸ்க்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட இது. இதை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஒன்று சாப்பிட்டாலே போதும் அவங்களுக்கு. இதோட தேங்காய் சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம சீஸ் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக எண்ணெயில் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ அதுவும் ரெடியானதுக்கப்புறம் சர்வ் பண்ணிடலாம். இதோட ஒரு 10 பாதாம் பருப்பு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். டெய்லியுமே ஒரு 4-5 பருப்பு சாப்பிட சொல்லுங்கள். அவங்க 10ல் 4 சாப்பிட்டாலே போதும். ஸோ நான் கொஞ்சமாக தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் 10 பாதாம் பருப்பு, ஒரு சீஸ் பால். மற்ற சீஸ் பால்ஸை நான் லஞ்ச்லேயே அவங்களுக்கு டிஃபனில் கட்டி கொடுத்துருவேன். ஸோ ரொம்ப யம்மியான, ரொம்ப ஃபில்லிங்கான, ரொம்ப பிடிச்ச கிட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.